விருச்சிக ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு எட்டாவது இடம் அப்படின்னால 8ஆம் இடம் இப்போ நிறைய பயப்படுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக வருவார். இந்த இடத்துல சனி அப்படின்ற ஒரு கிரகம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு வேலையை பண்ண முடியாது தெரியாது அப்படின்றதுலாம் இல்லை, ஒரு வேலை கொடுத்தோன்னா பர்ஃபெக்டாக முடிக்கிறவங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேலினுடைய சிம்பிள் இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க காயப்படுத்த மாட்டாங்க, அவங்கள தான் மற்றவங்க காயப்படுத்துவாங்க. இது ரெண்டு விதமாகவும் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னப்ப என்ன பேசினாலும் வாங்கிட்டு போறவங்களும் இவங்க தான், பிடிக்கலன்றப்போ வச்சு செய்யறவங்களும் இவங்க தான். எனக்கு எங்க அப்பா தான்டா முதல்ல எதிரி அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் அந்த அன்புக்காக எங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசா அந்த பாண்டிங்கிறது ஃபோன்லேயோ வீடியோ கால்லையோ இருக்குமே தவிர்த்து ரொம்ப நெருக்கமான உறவுகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கிராம பஞ்சாயத்து தலைவர் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய போஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு அரசுத்துறை அதிகாரியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகக்கூடிய நபர்களாக இருக்காங்க. சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். எவனாலும் வந்தால் சொல்லுவாங்களே, நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன், அந்த மாதிரி நபர்கள். வாய் கொடுக்க மாட்டாங்க, இவங்கள்ட்டெல்லாம் வாய் கொடுத்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப கிரியேட்டிவ் மேக்கராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கிரியேட்டிவ் மேக்கிங் வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு செல்லுபடியாகும். அடுத்து காலச்சக்கரத்தின் 8வது ராசியான விருச்சிக ராசியில சனி பகவான் எப்படி இருப்பார்? விருச்சிக ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு எட்டாவது இடம் அப்படின்னால 8ஆம் இடம் இப்போ நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக வருவார். ஸோ இங்கே வந்து சந்திரன் நீச்சமாகக்கூடிய இடம். இந்த இடத்துல சனி அப்படின்ற ஒரு கிரகம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய தொழில் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இயக்கம் சார்ந்த ஒரு வேலையாகவே இருக்கும். எனக்கு வந்து ஒரு வேலையை பண்ண முடியாது தெரியாது அப்படின்றதுலாம் இல்லை, ஒரு வேலை கொடுத்தோன்னா பர்ஃபெக்டாக முடிக்கிறவங்க. டைம் பார்க்க மாட்டாங்க, வேர்வை சிந்தி உழைக்கிறது, ஐயோ நான் இப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சாக்கு போக்கு சொல்லாத ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலை, அந்த வேலைன்னு வந்தால் வேலைக்காரன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேலையில் டெலிகேட்டடாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நிலம்புலங்கள் வாங்கி கைமாத்துறது, ஒரு கமிஷன் பேஸில் இருக்கக்கூடிய தொழில். அதே மாதிரி கட்டுமான பணியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய விஷயங்கள். கட்டுமான தொழிலே வந்துட்டு இன்ஜினியரிங் ரிலேட்டடில் படிக்கிறாங்களே, சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி வட்டி கொடுத்து வாங்குறது, நிறைய சிக்கல்களை சந்திக்கிறது இவங்க தான். தொழில் ரீதியாக போயிட்டு நம்பி ஏமாந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இவங்களுக்கு ஆகவே ஆகாது. முதல்ல அதை தான் போய் விரும்பி பண்ணுவாங்க. இப்போ ஒரு கட்டணம் எழுப்பி ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வேலை வந்துட்டு தனியாலாம் செய்ய முடியாது. ஸோ பார்ட்னர்ஷிப்லாம் போனாங்கன்னா இவங்க டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பார்த்து பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகே, அடுத்து வந்து சூரியன் எப்படி இருப்பார் இவங்களோட ராசியில்? பொதுவாக வந்து சார், இந்த விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் முன்கோபவாதிகளாக இருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு நான் ஒரு வேலை சொல்கிறேன் அப்படின்னா அதை அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேலினுடைய சிம்பிள் இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும் மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க காயப்படுத்த மாட்டாங்க, அவங்கள தான் மற்றவங்க காயப்படுத்துவாங்க. நிச்சயமாங்க, இது ரெண்டு விதமாகவும் இருக்குது. அவங்களோட வார்த்தைகள், அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னப்ப என்ன பேசினாலும் வாங்கிட்டு போகிறவங்களும் இவங்க தான், பிடிக்கலன்றப்போ வச்சு செய்கிறவங்களும் இவங்க தான். ரெண்டு எக்ஸ்ட்ரீமான நபர்களாகவும் இருப்பாங்க. பொதுவாக இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாயோட வீட்டில் சூரியன் இருக்கும்போது தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிப்படுறது, கவர்மெண்ட் ரிலேட்டடில் ஒர்க் பண்ணுறது, யூனிஃபார்ம் ரிலேட்டடில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளில போயிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நிறைய அலைச்சல் பயணம் இருக்கக்கூடிய வேலையாக இருக்கும் அவங்க அப்பாவுக்கு. ஆளுமை பண்பு, இப்போ இவர் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்காரா, அது வெளியில் இருக்கட்டுமா, ஏமா வீட்டில் வந்து உயிரை வாங்குறாரு அப்பா, ரொம்ப வந்துட்டு அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வைக்கிறார், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எனக்கு எங்கள் அப்பா தான்டா முதல்ல எதிரி அப்படின்ற அளவுக்கு ரொம்ப இது யதார்த்தமான ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு வயசானால் கூட அப்பா கூட வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு நிலை போகும்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் அந்த அன்புக்காக எங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக அந்த பாண்டிங்கிறது ஃபோன்லேயோ வீடியோ கால்லையோ இருக்குமே தவிர்த்து ரொம்ப நெருக்கமான உறவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அப்பா வெளிநாட்டில் வேலை பார்ப்பாரு, இல்லைன்னா அதிகபட்சம் வந்துட்டு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் கம்மியாக இருக்கும். சப்போஸ் இந்த பையன் படித்து பெரியல் ஆகிறான் அப்படின்னா அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டு வருவார், இவர் அவரோட தொழில் ரீதியாக வெளியில் போவார். இந்த மாதிரி நிலைகள் தான். பெருசாக வந்துட்டு இவங்களுக்கு கூட்டு குடும்பமாக வாழணும் ரொம்ப ஆசை இருக்கும். பட் அதுக்கான கொடுப்பனைகள் ரொம்ப கம்மி. அடுத்து வந்து குரு இவங்களோட ராசியில் எப்படி இருப்பார்? குரு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப தனித்துவமான ஆட்கள். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிறதா சரி, அதே மாதிரி வந்துட்டு வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்கெலாம் போகாதப்பா அப்படின்னு இல்லையா, அந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய இடத்த நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யார்? போலீஸ் எடுத்துக்கலாம், அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய போஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு அரசுத்துறை அதிகாரியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் ஆகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சுய கௌரவம் ரொம்ப முக்கியம்.
எவனாவது வந்தால் சொல்லுவாங்களே, நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட விட மாட்டேன். மாட்டேன். அந்த மாதிரி நபர்கள் வாய் கொடுக்க மாட்டாங்க. இவங்ககிட்டலாம் வாய் கொடுத்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இருக்கல இந்த கிரிமினல் லாயர்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாக இருப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு தனித்துவம் இருக்கும் உங்ககிட்ட. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப வந்துட்டு யூனிக்கான பர்சன்ஸ். அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நிறைய ட்ராவலில் பாருங்கள், அந்த விருச்சிக ராசிக்கு எங்கேயாவது அடி வாங்கு முட்டியில் கையில் காலில் இந்த மாதிரி சிராய்ப்பு இல்லாமல் இருக்காது. எங்கேயாவது விழுந்து வாடிருப்பாங்க. அந்த முகத்தில் தழும்பு இருக்கும். இந்த அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னை தனித்துவமாக நான் காட்டிக்கிறேன், ஒரு இடத்துல நான் போகிறேன் அப்படின்னா என்னை வந்து தனித்துவமாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பைக் எடுத்துகிட்டு போனார்னா கூட டுப்பு டுப்பு டுப்புன்னு அந்த ஒரு என்ஃபீல்டு பைக் போதா எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுவார். ஸோ அட்டென்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படின்னா, அந்த சவுண்ட் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, சவுண்டு இந்த மாதிரியான கொடுத்து அவங்களோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க. நான் யாருன்னு தெரியுமா, ஒரு பையனை போய் 4 அடிக்கிற மாதிரி இந்த ரவுடித்தனமாக போய் ரவுடிசம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பொண்ணை கவர் பண்ணால் இந்த வேலைலாம் பண்ணுவார். அவர் காதில் கமல் போட்டுப்பார், இதை பச்சை குத்திப்பார், இந்த வேலைலாம் பண்ணுவார். ஸோ தனித்துவமான நபர்கள்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து புதன் இவங்களோட ராசியில் இருந்தால் என்ன? புதன் எடுத்துட்டோம் சார், இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரி கூட வந்துட்டு இந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த அதே மாதிரி ஒரு லவ்வர்ஸ் கூட பாருங்களேன், நீயா நான்ன்ற அந்த போட்டி நிறைய சந்திக்கக்கூடிய நபர்களும் இதை சொல்லி காட்டுவாங்கல்ல ஒவ்வொரு வார்த்தையும். ரொம்ப இவங்கெல்லாம் அதிபுத்திசாலி. இந்த இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப கிரியேட்டிவ் மேக்கராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கிரியேட்டிவ் மேக்கிங் வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு செல்லுபடியாகாது. சொல்லி காட்டுருவாங்கன்னுவாங்க இல்லையா, குத்தி பதம் பார்க்குறாங்க. என்னைக்கும் ஒரு நாள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, ஆனால் அதுவே வச்சு நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான நபர்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவங்களுக்கும் நிலப்புலம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாராவது இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நிலத்தை அடமானம் வச்சு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது ரிலேட்டிவ்க்கோ இவங்க வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் வரும். அந்த நிலத்தை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இவங்களுக்கு இல்லாமல் போகும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த சுய கௌரவம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை நீ நம்பி வந்துட்டல, இந்த வடிவேல் அப்படிங்கிற மாதிரி அந்த வடிவேல் படத்தில் என்ன நம்பி கேட்குறேன் மச்சான், கேள எவ்வளோ வேணும், 100 வேணுமா 500 வேணுமான்ற மாதிரி நிறைய செஞ்சுட்டும் இல்லாட்டி கூட அவங்களுடைய நிலைகளை மீறி எல்லாத்தையும் வாங்கி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்மளை நம்புகிறாங்களே அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கிடக்கூடிய நபர்கள். ஸோ அதனால வந்துட்டு நிறைய மனஸ்தாபங்களை ஆளாகிறது, உறவுகளில் இருந்து பிரிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன். ஓகே, சந்திரன் இவங்க ராசியில் எப்படி இருப்பார்? சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா அம்மா தான். அம்மா நம்முடைய மனம். எங்களை மாதிரி யோசிக்கிறவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அம்மா கூட வந்துட்டு இணக்கமான உறவு அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க நபர்கள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க. ஒன்று எக்ஸ்ட்ரீமாக எங்கள் அம்மா அன்பை கொடுத்து என்னை உயிரை வாங்குறாங்க, இல்லை எனக்கு அன்பே கொடுக்க மாட்டுறாங்கன்னு கூடிய நபர்கள். நிறைய அம்மாமார்கள் புலம்பக்கூடிய ஒரு விஷயம், என்னோட பொண்ணு எனக்கு மருமக மாதிரி பிஹேவ் பண்ணுறான். அந்த பிள்ளைங்கிட்ட போய் கேட்டால் எங்கள் அம்மா மாமியார் மாதிரி என்னை பிஹேவ் பண்ணுறாங்க, இதை செய்யாத அதை செய்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டே கொள்றாங்க, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, ஃப்ரீடமாக இருக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ண பிடிக்காதுங்க. விருச்சிக ராசியிலையா எந்த கிரகம் அங்கே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது. யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க. நான் தனிமையில் நிறைய தனிமை விரும்பிலாம் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன வேலை தானே, இதே இவ்வளோ யோசிக்கிற, அதை செஞ்சுட்டு போகலாமே, இது இதாயிருமோ அதாயிருமோன்ற எல்லா விதமான குழப்ப நிலைகளையும் தனக்குள்ளே போட்டுக்கிறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனசளவில் ஒரு நிம்மதியற்ற தன்மை அப்படின்றத அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். ஸோ அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்னா முன்கோவம் ஜாஸ்தி இருக்கும். அவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. என்னை பார்த்தா என் பொண்ணை பார்க்க வேணுன்ற மாதிரி 2 பேருக்குமே அந்த நிலை இருக்கும். பட் என்னென்னா அம்மாவுடைய நிலைகள் நிறைய அப்சர்வ் பண்ணக்கூடிய பிள்ளையாக தான் இருப்பாங்க. ஆனால் என்னமோ அதை வந்து வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க 2 பேருமே. நான் அம்மா மாதிரி தான் இருக்கேன்றதை இவங்க அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாங்க. எப்போ தெரியும் அப்படின்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் அப் ஆகுதுலையே, அதாவது இவங்க ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி அப்போ தான் தெரியும், எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் எவ்வளோ எங்கள் அம்மாவை கொடுமைப்படுத்திருக்கேன் தெரியுமா, சரி அது மாதிரியே என்னை வந்து படுத்துதுன்ற மாதிரி அப்போ தான் அந்த ஃபீல் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இவங்களுக்குலாம் வீடு கட்டணுன்றது மிகப்பெரிய கனவாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுவும் இந்த வருஷத்துலலாம் இன்னும் செம்மையாக இருக்குது கிரகங்கள்லாம். அதனால் கட்டக்கூடிய யோகம்ன்றதும் கொடுப்பனைகள் உண்டு. பொதுவாகவே எங்களுக்கு வந்து கட்டணும்னு ஆர்வம் இருக்கும். அழகாக போய் அவங்க சொந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய தன்மைகள் அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசியில் இருக்காங்க. விருச்சிக ராசியில் சுக்கிரன் எப்படி இருப்பார்? விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னாலே வந்துட்டு இவங்களும் கிட்டத்தட்ட யோகம்னு சொல்லலாம். அதாவது மனைவி வந்துட்டு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. நம்ம கவலைப்பட வேண்டாம்ப்பா, அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு என்னென்னா முன்கோவம் ஜாஸ்தி இருக்கும். அதாவது சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இயங்கக்கூடிய நிலைன்னு எடுத்துக்கலாம், பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன். ஸோ இந்த இடத்துல சுக்கிரன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா
அம்மா அந்த நம்ம மாமியார் மருமக பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுக்கரன் இருந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னா இவங்க கிட்ட கேட்டுக்கலாம், நீ எந்த டைம் வேணா வாப்பா, நீ ஆஃபீஸ் போயிட்டு வா, நைட்டு 12 மணிக்கு வா, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என் குடும்பத்தை கரெக்டாக கண்ட்ரோலாக பார்த்துக்கிறேன். நான் ஒரு கரெக்டாக 8-9 மணி ஆச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நான் படுக்க வைக்கணும். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட்க்கு நீ வர்றீங்க சாப்பாடு போடுற அது அப்பாற்பட்டது. பட் அவங்க அந்த குடும்பத்துக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த டைமுக்கு இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தப்புன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊன்கம் ஜாஸ்தி வரும். எதுலேயுமே வந்துட்டு இந்த விடாப்பிடியாக ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கணும்வாங்க இல்லையா, அதாவது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆமாசாமி போட்டாங்க அப்படின்னா தப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் வந்து பிரிவினை வரைக்கும் போகக்கூடிய தன்மைகள் இருக்குது. நல்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா மாமியார் பிரச்சனையோ நாத்தனார் பிரச்சனையோ நிறைய சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன். இல்லை அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹஸ்பண்ட் கூட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. பட் மாமியார் வந்து என்னோட பொண்ணு மாதிரி இருக்குது, என் பொண்ணு மாணி அப்படின்ற அளவுக்கு தாங்குவாங்க. பட் ஆனால் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லைஃப் இருக்காது. ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல மிகப்பெரிய இஷ்யூஸ் சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். பார்த்ததுக்கப்புறம் பல மருமகளோட எதிர்பார்ப்பு நம்ம மாமியார் நம்மளை மக மாதிரி பார்த்துக்கணும். நிச்சயமா. ஆனால் அதே சமயத்தில் கணவருடைய அனுபவம் வேணும் இல்லையா? ஆமாம், கணவர் விஜயராசியாக இருக்கணும். கண்டிப்பாக ரைட்டு. கணவர் வந்துட்டு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டாருன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த இடத்துல மட்டும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். பொருளாதாரம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு பையனோட ஜாதகத்துக்கு சுக்கிரன் அதாவது விருச்சிகத்தில் இருக்குன்னு வச்சுப்போமே, இவங்க வந்து தாமதமாக தான் திருமணம் பண்ணணும். ஏர்லியராக பண்ணாருன்னா கண்டிப்பாக ஃபேமிலி லைஃப் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி விட்டு கொடுக்க தெரியணும். ஏன்னா முன்கோவம் ஜாஸ்திங்க. எங்களுக்கு லவ் பண்ண தெரியுங்க, ஆனால் அந்த குழஞ்செல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நபர், நான் இப்படி தாங்க இஷ்டம்னா பாருங்கன்ற மாதிரியான நபராக இருப்பாங்க. இந்த வந்து எல்லா இடத்துலையும் சூட்டபிள் ஆகாதுல்ல. ஸோ கொஞ்சம் வந்து வேணும் கண்டிப்பாக. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அதனால் இந்த கிளிச்சை கூட தாண்ட மாட்டேன் அப்படிலாம் இருந்தாருன்னா அந்த லைஃப் அப்படின்றது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சுக்கிரன் இங்கே இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து அழகான ஒரு சேவிங்ஸ் ஆஃப்டர் தட், அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் இவருடைய நிலைகள் வந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய நிலைகள் இருக்கும். ஸோ ஒய்ஃபை யாரெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிறாங்களோ எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நிச்சயமாக நல்ல ஒரு மேம்பாடு அப்படின்றது பொருளாதார வளர்ச்சின்றது கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஓகே மேடம், நன்றி.